வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னா, இங்கே வந்து ஒரு டைனிங் டேபிளில் 3 லேடிஸ் வந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க உட்காந்து. இதில் உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த 3 லேடிஸில் ஒருத்தவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கு, அது யாருன்றதை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். க்ளூ என்னென்னா, இந்த பிக்சரில் அதுக்கான ஆன்சர் மறைஞ்சிருக்கும், கண்டுபிடிங்க. நான் சொல்கிற எல்லா வீடியோக்குமே அதுதான் க்ளூவாக இருக்கும், பிக்சர்லேயே மறைஞ்சிருக்கும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம செகண்ட் வீடியோவுக்கு போயிடலாம். செகண்ட் வீடியோ என்னென்னா, இங்கே வந்து ஒரு பையன் வந்து உட்காந்துட்ருப்பான். இதில் உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த பையனுக்கு பிடிச்ச ஃபேவரட் கிளாஸ் எது, சப்ஜெக்ட் எதுன்றதை கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் ஹிஸ் ஃபேவரட் கிளாஸ் கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். மேக்ஸா சயின்ஸா இல்லை ஹிஸ்ட்ரியான்னு கண்டுபிடிங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம தேர்ட் வீடியோவுக்கு போயிடலாம். தேர்ட் வீடியோ என்னென்னா, இங்கே வந்து 2 பேர் வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஒருத்தன் வந்து பையன், ஒரு வந்து பொண்ணு நின்றுட்டுருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துல வந்து யார் போய் சொல்கிறான்றதை கண்டுபிடிக்கணும். மேலே சென்டென்ஸ் இருக்கும், அதை பார்த்து கண்டுபிடிங்க. யுவர் 13 யுவர் கெனாட் டிரைவ்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐ எம் 13 இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேர் சொல்கிறதுல யார் உண்மைன்றதை கண்டுபிடிங்க. யாருக்கு இவங்கெல்லாம் அதிக வயசு உண்மையை சொல்கிறான்றதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம 4th வீடியோவுக்கு போயிடலாம். 4th வீடியோ என்னென்னா, ரொம்ப ஈஸி தான். இங்கே வந்து 2 வந்து க்ளீன் பண்ணுறவங்க நின்றுட்டுருப்பாங்க. இந்த பக்கம் வந்து ஒரு பையன், இந்த பக்கம் ஒரு பொண்ணு நின்றுட்டுருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன கேள்வினா, இங்கே ஒரு ஃப்ரூட் ட்ரீ இருக்குது. அது என்ன ஃப்ரூட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். என்ன ஃப்ரூட் ட்ரீன்றது சொல்லுங்கள். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஃபைனல், அதாவது 5th வீடியோவுக்கு போயிடலாம். ஃபைனல், அதாவது லாஸ்ட் வீடியோ என்ன, இது ஒரு கார்ட்டூன் மாதிரி. இங்கே மேலே இருக்க இந்த பிக்சரை பார்த்துட்டு இதோட மூவி என்னன்றதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். கீழே வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எந்த ஆப்ஷன் கரெக்டான்றதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். விச் மூவி திஸ் இஸ் கண்டுபிடிங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் ஃபஸ்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, நான் கேட்ட 5 கேள்விக்கும் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர், உங்களுக்கு ஒரு கங்க்ராட். ஒரு வேளை நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதில் கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி அதுலேயும் கமெண்ட் பண்ணலன்னா 1-2 வீடியோவுக்கு வந்து முழுசாக கமெண்ட் பண்ணாமல் 2-3 வீடியோ கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நான் இதே வீடியோவை செப்பரேட்டாக ஸ்லிப்பாக பிரித்து பார்ட் பை பார்ட்டாக நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் கண்டிப்பாக இருக்கும், கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம சேனலில் பிடிச்சதுதான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் எனக்கு மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அடுத்தடுத்து எந்த வீடியோ போகணுன்றதையும் சொல்லுங்கள். நான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் எனக்கு ஐடியா கிடைக்கும். நான் ஒவ்வொரு வீடியோவுமே அடுத்து என்ன வீடியோ போடணும்னு நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஆனால் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, அதை பதிலை மட்டும் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் அடுத்து என்னென்ன வீடியோ போடுறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.